தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். மத்தேயு 19:22 அந்த வாலிபன் மிகுந்த ஆசையுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கமடைந்தாய் போய்விட்டான் என்று சொல்லி நாம் மத்தியிலே வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது காலம் கடந்து விட்டது. சிறுபிள்ளையாய் கிறிஸ்து ஆசீர்வதித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த பணக்கார வாலிபன் அங்கு வந்தான். சிறு குழந்தைகளை அன்பாய் தொட்டும் ஆசீர்வதித்துக் கொண்டும் அவரோடு கூட பேசி உரையாடி கொண்டிருக்கும் இந்த கிறிஸ்துவை கண்டவுடன் அவன் உள்ளமும் கிறிஸ்து அன்பால் சென்றது. அவனும் இயேசுவின் முன்ன அமர்ந்து தானும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினான். கிறிஸ்து அந்த பணக்கார வாலிபனை உற்று நோக்கினார். அவருடைய செல்வம் எவ்வளவாய் கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு உதவக்கூடும் என்பதை யோசித்து பார்த்தார். அது மாத்திரமல்ல, அவர் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்தையும் உடைந்தவனாய் இருந்தான். அதையும் இயேசு கண்டார். ஆனால் ஒரே ஒரு குறை மாத்திரம் இருந்தது. அவருடைய உள்ளத்தில் செல்வங்களை ஆராதித்து கொண்டிருந்து இயேசு கண்டார். நீ பூர்ண சர்க்குணாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவையெல்லாம் விற்று என்னை பின்பற்றி வா என்றார். இந்த நேரம் அந்த வாலிபனும் மிகவும் முக்கியமான நேரம். உன்னதமான கிறிஸ்துவின் ஊழியத்தை பெறுவதா அல்லது உலகத்தின் கிறிஸ்து கால சிற்றின்பத்தை அனுபவிக்கிறதா என்று சொல்லி இருந்தான். அவன் அநீதியை அதிகமாய் விரும்பினான். 10 கட்டளைகளை கடைபிடிப்பதற்காக கூறினான். ஆனால் அவன் உள்ளமோ பணத்தை ஆராதனை செய்து கொண்டிருந்தது. பண ஆசை விக்கிரதாரானை தான். விக்கிரதாரனைக்கானாகிய பொருளாசையாவது தேவனுடைய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைதலை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்ட நிமித்தம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று பங்காளியாயிருங்கள் என்று வேதம் கூறுகிறது. அந்த வாலிபனை போலவே நாமும் ஒரு நேரம் வருகிறது. தீர்மானிக்க வேண்டிய நேரம். உலகமா கிறிஸ்துவா, நித்தியமா அந்நித்தியமா, மரணமா ஜீவமா? அவகாசம் கொஞ்ச நேரம் இருக்கிறது. திருமணம் எடுக்க காலதாமதம் செய்தால் நிச்சயமாக நம்மால் நல்லதை தேர்ந்தெடுக்க முடியாது. எனவே நல்ல தீர்மானம் செய்வோம், ஆண்டவருக்காக வாழ்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.